ஜஸ்ட் 10,000 rupees per month இன்வெஸ்ட் பண்ணா உங்க 40ஸ்லயே உங்களால ரிட்டையர் ஆக முடியுமா? ஆமா, ஆக முடியும். இயர்லி ரிட்டையர்மெண்ட்க்கு 3 கீ ரூல்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் இயர்லி, ஸ்டே கன்சிஸ்டன்ட், இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 10K ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பர் மந்த் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலமா 10K நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க 12% ரிட்டர்ன்ல. அப்போ 20 இயர்ஸ்ல உங்க கார்பஸ் 1 crore க்ரோ ஆகும். ஆனா அந்த டைம்ல இன்ஃபிளேஷன்னால அந்த 1 crore அவ்வளவு போதுமானதா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ட்ரிக். உங்க எஸ்ஐபியை 10%ல எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. லைக் இப்போ ஹியர் 10,000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க பர் மந்த்னா, ஹியர் 2ல இருந்து உங்க எஸ்ஐபியை 10%க்கு ஸ்டெப் அப் பண்ணுங்க. அதாவது 11,000 rupees பர் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேர்ட் இயர்ல இருந்து 12,100. இந்த மாதிரியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபைனல் கார்பஸ் உங்க கையில 2.4 crores இருக்கும். இதுக்கப்புறமா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இந்த கார்பஸை ஷிஃப்ட் பண்ணி ஒரு SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை யூஸ் பண்ணி செட்டப் பண்ணலாம். இப்போ இன்ஃபிளேஷன் ரேட்டோட கம்பேர் பண்ணா ஒரு 6% வித்ட்ராவல் ரேட்ல இந்த 1.5 lakh பர் மந்த் நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா உங்க மணி க்ரோ ஆகிட்டே இருக்கும். அண்ட் நீங்க 40ஸ்லயே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். ஸோ கீ டேக்அவே இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்வெஸ்டடா இருங்க அண்ட் உங்க எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணுங்க. இயர்லியா ரிட்டையர் ஆக நீங்க தயாரா? எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கே ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.